ஹாய்ங்க. நான் எப்போ கருப்பட்டி வாங்கினாலும் சரிங்க, அப்படி இல்லைன்னா வெல்லம் வாங்கினாலும் சரி, அத வந்து கையோடவே வந்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்ல வந்து தட்டி, அத வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாத்தி எடுத்து வச்சுருவேன். இப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாங்க, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறனால, எப்பவுமே வந்து இந்த மாரி தான் பண்ணுவேன். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் கண்டெய்னர் பயன்படுத்துங்க. உங்கள்ல எவ்வளோ பேர் வந்து இத ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிலங்க. இது வந்து நம்ம பயன்படுத்துகிற நாட்டு சர்க்கரை ஆகட்டும், கருப்பட்டி ஆகட்டும், எதுவுமே வந்து நம்ம சம்படத்தில போட்டு வச்சோம் அப்படின்னாங்க, அது வந்து அப்படியே துரு புடிச்ச மாரி ஆயிடுது. அந்த சம்படத்த வந்து அரிக்க ஆரம்பிச்சுருதுங்க. அதனால நான் இப்போலாம் வந்து நாட்டு சர்க்கரை, இல்ல வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்படியேங்க கருப்பட்டி தட்டின கையோடவே வந்து உளுந்து களி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கே வந்து நான் உளுந்து களி தான் வந்து பண்ணியிருந்தேன். உளுந்து களி மாவு வந்துங்க வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். கடைசி பேட்ச் கொஞ்சம் இருந்ததுங்க. அதுவும் தீர்ந்துச்சு. நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் குடுக்குறேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்குங்க டின்னருக்கு உளுந்து களி, அப்புறமா வந்து கருப்பு வெள்ள சுண்டல் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேங்க. இது கூடவே வெள்ளரிக்கா, வாழைப்பழம், அதுக்கப்புறமா கொய்யாப்பழமும் வச்சு டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. நாளைக்கு நம்ம இன்னும் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்க.